ஹாய் விவர்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கான்வர்சேஷன், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நடக்கிற மாதிரி. ஒரு டூர் பிளானை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லைக் எப்போ போகிறோம், எங்கே தங்க போகிறோம், எவ்வளோ நாள் இருப்போம், இந்த மாதிரி அவங்க பேச போகிறத நம்ம ஹிந்தியில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நமஸ்தே ராம், கேசே ஹோ. நமஸ்தே ராம், கேசே ஹோ. இதுக்கான அர்த்தம் நமஸ்தே ராம், எப்படி இருக்க. ஸோ இந்த இடத்துல நீ அப்படிங்கிறத போடணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கேட்கணுன்னா கைசே ஹோ அப்படின்னு கேட்டால் போதும். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தும் கைசே ஹோ அப்படின்னு கேட்கலாம். பட் கேஷுவல் டாக்கில் இது போதும். நமஸ்தே வினோத், மே டீக் ஹூ और तुम. நமஸ்தே வினோத், மே டீக் ஹூ और तुम. நமஸ்தே வினோத், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். ஸோ और तुम அப்படின்னா மற்றும் நீ, அதாவது அண்ட் யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அது. அதுக்கு பதில் சொல்லும் போது மே பி பகுத் அச்சா ஹூ, மே பி பகுத் அச்சா ஹூ, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. கியா பாத் ஹே தும் இதர் ஹோ, கியா பாத் ஹே தும் இதர் ஹோ. கியா பாத் ஹே அப்படின்னா என்ன விஷயம், தும் இதர் ஹோ அப்படின்னா நீ இங்கே இருக்க, எப்படி ஆச்சரியமாக இருக்க, திடீர்னு நீங்கள் வந்திருக்கே என்னன்னு கேட்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். बात ये है कि अगले हफ्ता छुट्टी में हम टूर पर निकलते हैं. बात ये है कि अगले हफ्ता छुट्टी में हम टूर पर निकलते हैं. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் லீவில் விடுமுறையில் நாங்கள் வந்து டூர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அச்சா பாத் ஹே, அச்சா பாத் ஹே, நல்ல விஷயம். मैंने सोचा अगर तुम भी हमारे साथ आएंगे तो अच्छा लगेगा. मैंने सोचा अगर तुम भी हमारे साथ आएंगे तो अच्छा लगेगा. मैंने सोचा அப்படின்னா நான் யோசித்தேன் அப்படிங்கிறது அர்த்தம். மே அப்படின்னாலும் நான் தான், மேனே அப்படின்னு சொன்னாலும் நான் தான். இந்த இடத்துல சோச்சாங்கிறது பாஸ்ட். ஸோ இந்த மேனே அப்படிங்கிறது பாஸ்ட்டுக்கான ஒரு கான்செப்ட். பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்கும் போது இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாங்க. அகர் அப்படின்னா கண்டிஷனல் லே பண்ணுறோம். ஒருவேளை தும்பி ஹமாரே சாத் ஆயேங்கே தோ, நீயும் எங்கள் கூட வந்தினா, ஹமாரே சாத் அப்படின்னா எங்களுடன் அப்படின்னு அர்த்தம். அச்சா லகேகா, நல்லா இருக்கும். ஸோ ஒருவேளை நீயும் எங்களோட வந்தனா நல்லாயிருக்கும், நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்கிறாரு, ठीक है यही बातें क्या, ज़रूर यार मैं भी आऊँगा लेकिन किधर जाते हैं. ठीक है यही बातें क्या, ज़रूर यार मैं भी आऊँगा लेकिन किधर जाते हैं. ஸோ டீக்கே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நல்லது. ஏஹி பாத்தேன் கியா, இதான் விஷயமா. ஜரூர் யார், கண்டிப்பாக டியர். மேபி ஆவுங்க, நானும் வரேன். லேக்கின் கிதர் ஜாத்தே ஹே, ஆனால் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்லும் போது ஹம் பஹலே மதுரை ஜாத்தே ஹே, ஹம் பஹலே மதுரை ஜாத்தே ஹே, நம்ம ஃபர்ஸ்ட் மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு பதில் சொல்கிறார். கித்தனை தின் உதர் டெஹரேங்கே, கித்தனை தின் உதர் டெஹரேங்கே, எத்தனை நாள் அங்கே தங்குவோம். 10 दिन ठहरेंगे, 10 दिन ठहरेंगे, 10 நாள் தங்குவோம். கிதர் டெஹரேங்கே, கிதர் டெஹரேங்கே, எங்கே தங்குவோம். உதர் मेरी फूफी का घर है, हम वहाँ ठहरेंगे. उधर मेरी फूफी का घर है, हम वहाँ ठहरेंगे. ஸோ அங்கே என்னுடைய அத்தையுடைய வீடு இருக்குது, நாம் அங்கே தங்கிக்கலாம். டெஹர் அப்படின்னா தங்குதல். ஸோ தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதர் से कब निकलेंगे, இதர் से कब निकलेंगे, நிக்கலேங்கே அப்படின்னு சொன்னால் கிளம்புதல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்கேருந்து நம்ம எப்போ கிளம்புவோம் அப்படின்னு கேட்குறாரு. அக்லே குருவார் நிக்கலேங்கே, அக்லே குருவார் நிக்கலேங்கே. ஸோ அக்லே குருவார் அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்ஸ்டே, நெக்ஸ்ட் வியாழக்கிழமை கிளம்புவோம். ஹமாரே சாத் और कौन कौन आते हैं, ஹமாரே சாத் और कौन कौन आते हैं. இப்போ தான் பார்த்தோம் ஹமாரே சாத் அப்படின்னா எங்களுடன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நம்முடன், ஏன்னா ஹம்முக்கு நாம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது, நாங்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. ஸோ நம்ம கூட அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்ம கூட வேறு யார் யாரெல்லாம் வரா. மேரா பூரா பரிவார் ஆத்தாங்க, மேரா பூரா பரிவார் ஆத்தாங்க. ஸோ இந்த இடத்துல மேரான்ற கான்செப்ட் வந்திருக்கிறதுனால பரிவாரை பற்றி பேசுகிறதுனால வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஆத்தாங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். பட் தமிழில் சொல்லும் போது என்னோடய ஃபுல் ஃபேமிலி வராங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ பட் ஹிந்தியோட கான்செப்ட் பரிவார் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பர்சன், சிங்கிள் திங்கை பற்றி பேசுகிற மாதிரி, அதனால ஆத்தாங்க அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம். ஸோ என்னோடய ஃபுல் ஃபேமிலி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ठीक है इधर से हम कैसे जाएंगे, ठीक है इधर से हम कैसे जाएंगे. சரி ஓகே, அதெல்லாம் ஓகே, ஆனால் இங்கேருந்து நம்ம எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறார். रेलगाड़ी से जाएंगी, रेलगाड़ी से जाएंगी.
ஸோ ரயில் வண்டியில் போகிறோம் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். गाड़ी इधर से कितने बजे रवाना होगी? गाड़ी इधर से कितने बजे रवाना होगी? ரவானா ஹோ அப்படின்னு சொன்னால் கிளம்புதல் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல நிக்லேகி அப்படின்னு சொல்லி நம்ம போடலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாட் எக்ஸாக்ட்லி. ஸோ ஏன் அப்படின்னா தமிழில் வந்து மனுஷங்களாக இருந்தாலும் சரி ரயில் வண்டியாக இருந்தாலும் சரி கிளம்புதல் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நம்ம பேசுகிறோம், ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெயின்ஸ் பற்றி பேசும்போது அரைவல் டைம், டிபார்ச்சர் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரவானா ஹோ அப்படிங்கிறது டிபார்ச்சர் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்ட் வேர்டாக எடுத்துக்கலாம். காடி அப்படிங்கிறது ஃபெமினைன் அப்படிங்கிறதுனால ரவானா ஹோகி அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமினைன் ஜெண்டரை பற்றி பேசுகிற மாதிரி நம்ம பேசுகிறோம். ஸோ இது நிறைய ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஈவன் அக்லி காடி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா காடி ஃபெமினைன்கிறதுனால தான் அக்லி காடி. அக்லி காடி இஸ் லைக் நெக்ஸ்ட் வண்டி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அக்லி காடி ரவானா ஹோகி அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கான காரணம் காடி வந்து ஃபெமினைன் ஜெண்டராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், ராத்கோ 8 बजे ரவானா ஹோகி. ராத்கோ 8 बजे ரவானா ஹோகி. ஸோ ராத்திரி 8 மணிக்கு கிளம்பும். கித்தனை பஜன் மதுரை பहुंचेगी? कितने बजे मदुरई पहुंचेगी? ஸோ எத்தனை மணிக்கு மதுரைக்கு சென்றடையும்? अगला दिन सुबह 7 बजे मदुरई पहुंचेगी. अगला दिन सुबह 7 बजे मदुरई पहुंचेगी. ஸோ அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு மதுரைக்கு சென்றடையும். हम सिर्फ मदुरई में ठहरेंगे या और कोई जगह देखेंगे? हम सिर्फ मदुरई में ठहरेंगे या और कोई जगह देखेंगे? ஸோ நம்ம வெறும் மதுரையில் மட்டும்தான் தங்க போகிறோமா இல்லைன்னா வேறு ஏதாவது இடங்களை சுற்றி பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். जरूर मदुरई से हम कोடைக்கானல் जाएंगे. जरूर मदुरई से हम कोடைக்கானல் जाएंगे. that is கண்டிப்பாக மதுரையிலேருந்து நாம் கொடைக்கானல் போவோம். ठीक है उसके बाद हम वापस आएंगे ना? ठीक है उसके बाद हम वापस आएंगे ना? சரி அப்போ அதுக்கப்புறமா நம்ம திரும்பி வந்துடுவோம் இல்லையா அப்படின்னு இவர் கேட்குறாரு. नहीं नहीं उधर से हम ऊटी जाएंगे उसके बाद वापस आएंगे. नहीं नहीं उधर से हम ऊटी जाएंगे उसके बाद वापस आएंगे. இல்லை இல்லை அங்கேருந்து ஊட்டி போவோம் அதுக்கப்புறமா நம்ம திரும்பி வருவோம் அப்படின்னு பதில் சொல்கிறார். हम चेन्नई कब लौटेंगे? हम चेन्नई कब लौटेंगे? ஸோ இந்த இடத்துல லவுட் அப்படின்னா திரும்புதல் அப்படிங்கிறது அர்த்தம். வாபஸா அப்படின்னா திரும்பி வருதல். ஸோ இதை லவுட் அப்படின்னு சொல்லி சொன்னால் திரும்புதல். நாம் எப்போ சென்னைக்கு திரும்புவோம் அப்படின்னு அவர் கேட்குறார். हम सोमवार सुबह चेन्नई लौटेंगे. हम सोमवार सुबह चेन्नई लौटेंगे. ஸோ திங்கட்கிழமை காலையில் சென்னைக்கு திரும்புவோம். अच्छा विनोद अब देर हो रहा है फिर मिलेंगे. अच्छा विनोद अब देर हो रहा है फिर मिलेंगे. ஸோ ரொம்ப நல்லது வினோத், இப்போ டைம் ஆகிட்டுருக்கு, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ठीक है शुक्रिया. ठीक है शुक्रिया. சரி நன்றி. இன்றைக்கி நாம் பார்த்த மாதிரி சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ் நீங்களும் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேற ஒரு கான்செப்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாங்க. தன்யவாத். ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.